ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து தங்கலான், அதாவது சன் ஆஃப் கோல்டு, தங்கத்தின் பையன். படத்தோட பேர் வந்து தங்கலான். ஸோ இந்த படம் வந்து டேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னா பாரஞ்சித். ஸ்க்ரீன் ப்ளே வந்து அழகிய பெரியவன் பாரஞ்சித். ஸ்டோரியை வந்து தமிழ் பிரபா பாரஞ்சித். ப்ரொடியூஸ் பண்ணது கே ஞானவேல் ராஜா. அப்புறம் வந்து மியூசிக் படம் வந்து ஜிவி பிரகாஷ். எடிட் பண்ணது வந்து செல்வா ஆர்கே. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டுடியோ கிரீன். அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எல்லாமே அவங்களே தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்துடலாம். விக்ரம் வந்து தங்கலானாவும், அதாவது கிட்டத்தட்ட 3 கேரக்டர் அவர் வந்து நடிச்சிருக்காரு. மூணு ஆளாக நடிச்சிருக்காரு. ஸோ 3 கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பார்வதி திருவோத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகன் வந்து ஆராத்தி அப்படின்றது கேரக்டரில், அதாவது சூனியகாரின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் டேனியல் கால்ட்ரிக் க்ரோன், டேனியல்னே வச்சுக்கலாம். டேனியல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர். அவர் லார்டு கிளமெண்ட் அப்படின்ற அவர் பிரிட்டிஷ்காரர் தான். லார்டு கிளமெண்ட்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. முத்துக்குமார் வந்து இந்த படத்தில் வந்து ஜமீன்தாரா நடிச்சிருக்காரு. பசுபதி வந்து கூட ஒரு பிராமின் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பிராமினில் ஒரு பிராமண கேரக்டரில் அவர் வந்து நடிச்சிருக்காப்புல. பிராமின் சொல்ல முடியாது, தமிழ் ஆள் தான். பட் அந்த பிராமண இதை வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள். அதே மாதிரி வந்து பிரீத்தி கரண் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசாணின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. சம்பத் ராம ஹரி, அப்புறம் வந்து ஜானி ஹரி, இவங்களாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு தங்கம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பாறை, ஒரு அந்த தரை ஃபுல்லாக தங்கமாக தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொட்டல் காடுன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறது, ஒரு பாலைவனம் மாதிரி. அந்த பாலைவனத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன குன்றுகள், மலைகள், அப்புறம் சின்ன சின்ன பாறை மாதிரிலாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அங்கே இடத்துல வந்து தங்கம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த இடத்த வந்து மாளவிகாவும் அவங்க ஆளுகளும் வந்து அதை வந்து பாதுகாத்துக்கிறாங்க. ஸோ அந்த பாதுகாக்கிற அந்த இடம் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிடுறதுனால அவங்க வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு செட் ஆஃப் மக்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் வந்து விக்ரமும் அவங்க ஊர் மக்களும் போகிறாங்க. போய் அந்த தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா. அப்புறம் விக்ரமுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தது. அங்கே வந்து ஒரு சூனியக்காரி வந்து இதை தடுத்து நிறுத்தினா, அதுதான் மாளவிகா. ஸோ அந்த சூனியக்காரி ஒரு கதை சொல்லுவாள். ஸோ அப்புறம் வந்து விக்ரம் வந்து அந்த தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, அப்புறம் அந்த அவங்களோட பூர்வீக கதையை கேட்டதுனால அவர் எப்படி என்னவா ஆறினார் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை கதை பிளாட்டே நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த கதை இருக்குது. அதாவது என்னென்னா, இவங்க தங்கத்தை தேடி போவாங்க. போயிட்டு இவங்க ஒரு லார்டு கிளமெண்ட், அதாவது பிரிட்டிஷ்காரரும் அவரோட பையனும், அப்புறம் கூட வேற ஒரு உதவியாளரும், அவங்க 3 பேர் பிரிட்டிஷ் தான். அவங்க வந்து விக்ரமோட ஆளுங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து தங்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு சூனியக்காரி வந்து தடுத்து நிறுத்தினப்போ அந்த சூனியக்காரிக்கு இவருக்கு சண்டை மாறி வந்துட்டுருக்கும். அப்போ பழைய ஆதி காலத்து விக்ரமை காட்டுவாங்க. அப்புறம் அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற விக்ரமை காட்டுவாங்க. அப்புறம் விக்ரம் வந்து கடைசியாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தான் இந்த தங்கத்தை பாதுகாத்த வம்சாவளி, நாம் அங்கேருந்து பிரிஞ்சு ஓடி வந்ததுனால நம்ம வந்து நம்மளோட நம்மளோட வேரை மறந்துட்டோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். ஸோ இப்படி தான் வந்து கதை போகும். ஒரு சில நேரத்தில் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா வந்து புரியாது. நான் நல்லா உத்து பார்த்தப்ப லாஸ்ட் ஒரு 10-15 மினிட் வந்து பழசை காட்டுறாங்க, புதுசாக காட்டுறாங்க, பழசை காட்டுறாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க, மாறி காட்டுறாங்க. அது எப்படி அவசரமாக முடிக்கணும்னு நினச்சி முடிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளூர் ஆற்காட்டில் இருக்கிற எங்கள் ஏரியா, அதாவது எங்கள் பூர்வீக நிலத்தில் இருக்கிற வந்து இதை காட்டும்போது கொஞ்சமாவது உண்மைத்தன்மை இருக்கணும். இது வந்து தங்கலான் அப்படின்ற அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவங்க கதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. குதிரை ஓட்டின வீரர்கள் அப்படி இப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து தங்கலான் இவங்களாம் கேஜிஎஃப்பில் கொண்டு போகப்பட்டாங்க, அங்கே அடிமையாக்கப்பட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல. அதே மாதிரி ஜமீன்தார் வந்து தமிழ் பேசுகிற மாதிரி ஆளை வந்து காமிச்சிருக்காங்க. ஏன் தெலுங்கு பேசுகிற ஆள் மாதிரி கட்டலாமே. தெலுங்கு பேசுகிற ஆளுங்க தான் அங்கே ஜமீன்தாராக இருந்தாங்க மேக்ஸிமம். அது வேணால் அவங்க தமிழும் தெலுங்கு கலந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அது என்ன பிரச்சனை தான் தெரியல எனக்கு. ஸோ வந்து இந்த படம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. நிறைய மிஸ்கன்செப்ஷன், நிறைய வந்து என்னமோ, அதாவது ஒரு டேரக்டர் அவரோட ஐடியாலஜி வந்து படத்துக்கு மேலே அவரோட ஐடியாலஜி இருந்தால் அந்த படம் ஓடாது. நீங்கள் அந்த படத்தை காட்டுவீங்களால உங்கள் ஐடியாலஜியை காட்டுங்க. இல்லை 2 மிக்ஸ் பண்ணி ஒரே ரேஷியோவில் காமிச்சிங்கன்னா நல்லா ஓடும். எக்ஸாம்பிள் வந்து கர்ணன், பரியரும் பெருமாள் நல்லா இருந்தது. இது வந்து உங்கள் ஐடியாலஜி ரொம்ப அதிகமாக இருந்தது. புத்தர் சிலைலாம் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. புத்தர் சிலைக்கு முன்னாடி போய் பறையர்கள் வந்து முன்னாடி நின்று என் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போல்லாம் வந்து புத்தர் வந்து அவ்வளோவா ஸ்ப்ரெட் ஆகலை.
ஸோ உங்கள் ஐடியாலஜியை வந்து திணிக்கிறதுக்காக தான் நாங்கள் 150 ரூபா கொடுத்து படம் பார்க்கணுன்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுக்கு பேசாமல் கமர்ஷியல் படமே பார்த்துட்டு போயிடலாம். படம் வந்து சுத்தம் வந்து ஒரு வேர்ஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா சைவ மதத்தை உருவாக்குனதே பறையர்கள் தான். பறையர் வம்சாவளி தான் சைவ மதத்தை உருவாக்குனது. அந்த ஒரு கூட்டத்தில் தான் பாண்டியர்கள், சோழர்கள் பிரிஞ்சு போனாங்க. சேரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் அந்த ஒரு இனத்துலேருந்து பிரிஞ்சு போனாங்க. சேரர்கள் யாருன்னா குறவர் வம்சாவளி ஆளுங்க தான் சேரர்கள். அதுதான் உண்மை. பறையர்லேருந்து தான் பாண்டியர்களும் சோழர்களும் பிரிஞ்சு போனது. அவங்க தான், ரெண்டுமே அவங்க தான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேரவர்கள் வந்து குறவர்கள். ஸோ இதுதான் உண்மை. அது இந்த பறையர்கள் வந்து புத்த மதத்தை கும்பிடுற மாதிரி ஒரு சின்ன கல்லாக இருந்தால் கூட அது வந்து லிங்கம் மாதிரி வச்சுட்டு போயிடுவானுங்க. அந்த கல் ஷேப்பில், அந்த லிங்க ஷேப்பில் ஒரு கல் இருந்தால் அதை குத்தி வச்சுட்டு அதை சாமியாக கும்பிட்டு போகிற கூட்டம். புத்தர் சிலையெல்லாம் அப்போவே நல்லா வடிவமைச்சு அதுக்குன்னு ஒரு தலையில் வச்சு தேவையில்லாத வேலை. நீங்கள் உங்கள் ஐடியாலஜியை காட்டுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதுங்க, தப்பு இல்லை. 150 ரூபா கொடுத்து படம் பார்க்க வந்து நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? ஸோ இல்லையா உங்கள் ஐடியாலஜி கரெக்டாக இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டைல்யூட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிள் விடுதலை நல்லா இருந்தது, நல்லா பார்க்கலாம். பரியரும் பெருமை உண்மையாகவே நல்லா இருந்தது, நான் இல்லைன்னே சொல்லலை. பட் இது வந்து எங்கேயோ சொதப்பிடுச்சு. ஐடியாலஜியோட வாடை தான் அதிகமாக அடிக்குது. அதோடைய அந்த சமுதாயத்தோட நிலையும் அதுக்கான உணர்ச்சியும் வந்து அது இல்லை. ஸோ அதாவது பறையர்களை வேறு மாறி போயிட்டாங்க. வேறு மொழி பேசினாலும் மற்ற மாநிலத்தில் கீழ் ஜாதியாக வாழ்கிறாங்க. அதாவது உண்மை தான் அது. ஆனால் அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் மலையாளியாக தான் இருப்பான், அவன் கன்னடனாக தான் இருப்பான், அவன் தெலுங்கனாக தான் இருப்பான். ஒரு சில பேர் வேணால் இல்லை நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லி வரலாம். எல்லாருமே நான் வரமாட்டான். ஸோ அது புத்த சிலை வைக்கும்போதே படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்புறம் கடைசி ஒரு 10 மினிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே மாறி பழசு புதுசு மாறி காமிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு நடித்த விக்ரம் வந்து என்ன பலன் கிடச்சதுன்னு தெரியல. எப்படியோ 100 கோடி அடிச்சது அப்படின்றாங்க, தெரியல சரியா. மாளவிகா மேனன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல. எப்பவுமே கிளாமராக போஸ்ட் கொடுக்குற ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கா. சூப்பர், நல்லது தான். பட் ஆனால் என்ன பண்ண, தங்கலான் பார்ட் 2 அது ஐடியாலஜியோட வாடை ரொம்ப அதிகமாக அடிக்காமல் அந்த கதைக்கு தேவை 150 ரூபா 200 ரூபா கொடுத்து நாங்கள் வந்து படம் பார்க்க வரோம். பால்கனி சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டெல்லாம் போடும்போது 200 ரூபா ஆகுது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் போகும்போது வேறு ரேட் ஆகுது. சப்போஸ் இது நீங்கள் ஐநாக்ஸில் அடுத்தது ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது செகண்ட் பார்ட்டில் ஐநாக்ஸில் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் ரேட் அதிகமாகும். ஐமேக்ஸ்லலாம் ரிலீஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. கதை கரெக்டாக எடுங்க. நாங்கள் படம் வந்து பார்க்குறோம், பெட்ரோல் போடுறோம், வந்து பார்க்குறோம், எவ்வளோ செலவாகுது எங்களுக்கு. ஸோ அதனால் படத்தை உங்கள் ஐடியாலஜி நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லணுன்னா அதை கரெக்டாக டைல்யூட் பண்ணி ஒரு நல்ல ஒரு படமாக எடுங்க. போரும் அடிக்காமல் இருக்கணும், புரியணும். அடுத்த தடவை படம் எடுக்கும்போது கரெக்டாக எடுங்க. படம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. விளையாட உழைப்புக்காகவே இந்த படம் வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து அந்த வெயிலில் நின்று டைரக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு காரியம். விஎஃப்எக்ஸில் வந்து அவ்வளோவா அந்த அந்த எல்லாமே ஹீரோ தான் பண்ணுறாரு மாதிரி தான் வருது. அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த சீட்டை, நம்ம கருஞ்சிறுத்தையை வந்து அவர் தான் கொள்கிற மாதிரியும் எல்லாமே அவர் தான் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து முன்னிலைப்படுத்தி செய்கிற மாதிரி விட்டுட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து செய்கிற மாதிரி பண்ணால் தான் ஊர் மக்களுக்கு ஒரு பார்க்குற மக்களுக்கு ஒரு தைரியம் வரும். தமிழர்களை கோழையாக்குனதே தமிழ் சினிமா தான். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஊர் மக்களை ஒருத்தனை நம்பி இருக்கிற மாதிரி காமிச்சு தான் மற்றவனால கையாளாகாத நம்மளை காப்பாற்ற எவனா ஒருத்தன் வருவான் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வருது. அந்த எவனா ஒருத்தன் ஒவ்வொருத்தன் தான் நமக்குள்ளே இருக்கான் அப்படின்றது அந்த சிந்தனை வரணும். எக்ஸாம்பிள் மலையாள சினிமா, கர்நாடகா சினிமா, ஒரு சில நிறைய மலையாள சினிமாலாம் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் வந்து எவனாவது ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று பிரச்சனை பண்ணி ஊர் மக்கள்லாம் பின்னாடி ஒளிகிற மாதிரி காட்டுறது. ஸோ இந்த போக்கு மாற்றினா தமிழர்களுக்கு கொஞ்சம் வீரம் வரும். உளவியலாக நம்மளை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ பாடியில் ஸ்ட்ராங்காக இருந்து உளவியலாக வந்து பயந்துட்டு இருந்தனா வேஸ்ட்டு. ஸோ அதுதான். ஸோ படம் வந்து நல்லாயிருக்கு. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியத்துவம், அதே போல் விஎஃப்எக்ஸு ரொம்ப டல்லாக தான் இருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் செம்மையாக இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தெரியுது. அதுவும் பார்வதி திருவோத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஒரு சில டைமில், என்ன தான் இது அப்படி அந்த அளவுக்கு மேக்கப் ரொம்ப டல்லாக ரொம்ப இதுவாக போட்டிருக்காங்க. இந்த மேக்கப் எடுக்கிறதுக்கு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே சொதப்பிடுச்சு, ரொம்ப சங்கடமாக இருக்குது. எப்போவுமே இது விக்ரம் படத்தில் நடக்கிற ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம். நல்லா உழைச்சிருப்பார், ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே முக்கியம் இருக்கும். ஸோ இனி அடுத்த தங்கலான் 2 பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட்டே என்னென்னு தெரியல, எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. அதாவது
தங்கத்தை காப்பாற்றுற ஒரு கூட்டமே வந்து திருப்பி அந்த தங்கத்தை எடுக்கிற மாதிரி அவங்க வேரெல்லாம் மறந்து அவங்க எங்கேயோ இடம் பெயர்ந்து போய் திருப்பி அவங்க வந்து சாதாரண மக்களாக வாழ ஆரம்பித்து திருப்பி அவங்க தங்கத்தை தேடி அவங்க வர மாதிரி காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து மாளவிகா மோகன் வந்து சொல்லி புரிய வைப்பாப்புல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மாளவிகா மோகனோ இல்லை அவங்க காட்சியில் அவங்க சியான் விக்ரமுக்கு கனவுல வரும். இந்த மாதிரி அந்த சண்டை போடும்போதே அவங்க பழைய நினைவுலாம் வரும். அதுலேருந்து அவர் புரிஞ்சுப்பார், நாம தான் தங்கத்தை காப்பாற்றின வம்சாவளி, நாமளே இப்போ திருப்பி அதை எடுக்க வரோம் அப்படின்னு. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் ஒர்க்கு இதெல்லாம் ஆர்டிஸ்ட் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 5க்கு வந்து 4 கொடுக்குறேன். ஸ்க்ரீன் ப்ளே இது மட்டும் சூப்பராக இருந்தால் இன்னத்துக்கு 1000 crore கிட்டத்தட்டையாச்சும் 500 கோடிக்கு மேலே அடிச்சிருக்க வேண்டிய படம் இது. சரி, ஓகே. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.